பட்டணங்களை அழிக்க முடிந்தது, மக்களை அழிக்க முடிந்தது. ஆனால் கோப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட பேழையை ஒரு சேதத்தையும் பண்ண முடியலை. ஏன்னா தேவன் அதற்கு தாழ்பாலை போட்டு முன் நின்றார். அந்த தேவன் உன்னோடு என்னோடு இருக்கிறார். உனக்கு பாதிப்பு வராது, நீ மூழ்க மாட்ட, நீ அப்படியே மரித்து போய்விட மாட்ட. உன் வாழ்க்கை சாட்சியாக முடிவதற்காகத்தான் தேவன் உனக்கு கரம் பிடித்தார். இன்னைக்கு தனி படகுல வச்சிருக்கிறான்னா அது ஒரு வேற காரியத்துக்காக. உன்னை தனியாக உள்ள ஆழத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா அது ஒரு ரீசனுக்காக. அந்த ஆழத்தை பார்க்காத, கரையே இல்லைன்னு பார்க்காத. எந்த திசையில் ஒரே ஜலங்களாக இருந்தாலும், ஒரே இருளான சூழ்நிலையாக இருந்தாலும், உன்னை கரைக்கு கொண்டு வருவேன்னு வாக்கு தரும்போதே அவர் உன்னை கொண்டு வந்து விட்டார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது பலத்த காரியங்களை தேவன் உனக்காக செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தேவன் அவருடைய திறவுகோலினால் பொக்கிஷ சாலையாகிய வானத்தில் திறக்கும் பொழுது